எல்லோருக்கும் வணக்கம். குட் மார்னிங். நான் உங்கள் குமார். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம வீட்டு தாய்மார்கள் பெண்களுக்காக மோதிகேர்ல கொடுத்துருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ப்ராடக்ட், சானிட்டரி நாப்கின் ஃப்ரீடம் அப்படின்னு மோதிகேர்ல கொடுத்துருக்காங்க. 3 ரேஞ்சில் கொடுத்துருக்காங்க. சரியா? ரெகுலர், லார்ஜ், எக்ஸ்ட்ரா லார்ஜ் அப்படின்ட்டு 3 வெரைட்டியில் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு மார்க்கெட்ல நிறைய இந்த மாதிரி நாப்கின்ஸ் இருக்குது. மார்க்கெட்ல உள்ள நாப்கினுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டில் உள்ளது சாதாரண பிளாஸ்டிக் மெட்டீரியலாக பயன்படுத்தி பண்ணுவாங்க. இன்னும் ஒரு சில ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா சிந்தட்டிக் காட்டன் அப்படின்னு சொல்கிறாங்க. பெட்ரோலியம் ஜெல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கலந்து ரொம்ப ரொம்ப நேரம் நீங்கள் அதனுடைய கெப்பாசிட்டி இருக்கும், உறிஞ்சி வச்சுக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. சரிங்களா? ஆனால் அது அத்தனையுமே ஒன்று சிந்தட்டிக் காட்டனாக இருக்கும் அல்லது பெட்ரோலியம் ஜெல்லாக இருக்கும். உள்ள ஜெல் இருக்குது. அந்த ஜெல்லை பார்த்தீங்க அப்படின்னா உங்களை நல்லா பாதுகாப்பாக வச்சுருக்கும், அந்த ரத்த கசிவெல்லாம் நல்லா உள்வாங்கும் அப்படின்லாம் நிறைய விளம்பரம் வருது. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா பெட்ரோலியம் ஜெல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அது மாதிரி அது பாதுகாப்பு அற்றதும் கூட. அதை நான் அடுத்தடுத்து பார்ப்போம். இப்போ மோதிகேர்ல இது எப்படி இருக்குது இந்த நாப்கின்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 லேயர் உள்ள ஒரு ப்ராடக்ட் இது. சரிங்களா? என்னென்ன லேயர், எதுக்காக அதெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நல்லா உரியக்கூடிய தன்மை ப்ளஸ் அதனால வரக்கூடிய அந்த கழிவுகளில் இருக்கக்கூடிய பாக்டீரியாஸை கொல்லக்கூடியதுக்காக ஒரு லேயரு, அதை ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்காக ஒரு லேயரு. சரிங்களா? அதுக்கு அடுத்தும் கசியாமல் இருக்கிறதுக்காக இப்படி 8 லேயர் கொடுத்துருக்காங்க. நானோ டெக்னாலஜியில் இது தயார் பண்ணியிருக்காங்க. இது எந்த மாதிரி காட்டன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பாலிமர் ஜெல், பியூர் காட்டனில் பாலிமர் ஜெல்லை இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. இது என்ன ஆகும்னா கூலிங்காக இருக்கும், சூடு ஏறாது, அரிக்காது. சரிங்களா? உங்களுக்கு அந்த மென்சஸ் டைம், மாதவிடாய் டயத்தில் உங்களுக்கு அந்த ஃபீலிங் இல்லாமல், அந்த வலி இல்லாமல் வச்சிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ப்ராடக்ட். அதுவும் இதனுடைய பேக்கிங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். சரிங்களா? இப்போ இந்த பேக்கிங் இருக்குது பார்த்தீங்களா, சாதாரண ஒரு நாப்கின் அப்படின்னா எப்படி இருக்கும் அது அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். சரிங்களா? இது என்ன கம்பெனி அப்படிங்கிறத அழிச்சிட்டோம். இப்போ இது வேணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இப்படி சாதாரணமாக கட் பண்ணி தான் எடுக்க முடியும். சரிங்களா? இப்போ நான் ஓப்பன் பண்ணியே காமிக்கிறேன். இங்கே பாருங்கள். இப்போ உங்களுக்கு நாப்கின் யூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிடுவோம், இப்படி சிசரை வெட்டியோ அல்லது கைட்டியோ நம்ம வெட்டி எடுப்போம். சரிங்களா? இப்படி வெட்டி எடுத்துட்டு ஒரு பேடு வேணும்னா இப்படி எடுத்துப்போம். இப்போ திருப்பி இந்த பேடை, இந்த கவரை மூடி வைக்க முடியுமா அப்படின்னா மூட முடியாது. சரியா? இது இப்படியே தான் இருக்கும், இல்லை சும்மா மடித்து வைப்பீங்க. இப்படி வைக்கிறப்ப தூசிகள்லாம் உள்ளே போகத்தான் செய்யும், நிறைய ஜந்துக்கள், பூச்சிகள்லாம் உள்ளே போகத்தான் செய்யும். இது நம்ம என்ன எங்கே வைப்போம், பாத்ரூமில், டாய்லெட்டில் மேலே வச்சுருப்போம். சரிங்களா? இது உள்ளே போகிறப்ப அதனாலேயும் அசௌகரியங்கள் நிறையா வருது. இந்த ப்ராடக்ட்டு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் இதையும் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி டெக்னாலஜி உள்ளது. சரிங்களா? இப்படி பிரித்து எடுத்துக்கலாம். சரிங்களா? பிரித்து எடுத்தாச்சு. திருப்பி இதை என்ன பண்ணிக்கலாம்னா இப்படி ஒட்டி வச்சிடலாம். உள்ளே எதுவுமே போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இல்லை. அது மட்டும் இல்லாமல் நான் சொன்ன மாதிரி இது இத்தனை லேயர் உள்ளது. சரிங்களா? இது என்னென்ன அப்படிங்கிறத ஒன்றா பார்ப்போம், ஒரு சின்ன டெமோ மூலியமா. மார்க்கெட்டில் உள்ள ஒரு பேடு. சரிங்களா? இது என்ன செய்யுது அப்படின்னு பார்ப்போம். இது ரெண்டுக்கும் என்னென்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ அடுத்த கட்டத்தை நம்ம பார்ப்போம். இதில் அவ்வளோதான், ஒன்றுமே கிடையாது. இதில் இதுக்குன்ட்டு தனி பேக்கிங்கே இல்லை, அப்படியே தான் இருக்குது. இப்போ இது ஒரு இதில் வச்சுருக்காங்க. சரிங்களா? அதே மோதிகேர் பாருங்கள், உள்ள ஒரு பேக்கிங்ல இருந்து வெளியே எடுக்கிறோம். இதுலேயும் ஒரு பேக்கிங் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதுலேயும் ஒரு பேக்கிங் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே தான் பேடே இருக்குது. சரிங்களா? பாருங்கள், இது ஒரு லேயரு. சரிங்களா? சரிங்களா? ரெண்டு சைஸையே பாருங்கள், உங்களுக்கு நல்ல வித்தியாசம் தெரியும். இதுவும் ரெகுலர் தான், மோதிகேரில் இருக்கிறதும் ரெகுலர் தான். இது பார்க்குறப்பயே உங்களுக்கு தெரியும் இது எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரஃப்பாக இருக்குது. பார்வையிலே தெரியுது எவ்வளோ ரஃப்பாக இருக்குதுன்ட்டு. இவ்வளோ பாருங்கள், இது எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்ட்டு. அதுபோக இதில் ரோஸ் கலரில் ஒரு பேடு தெரியுதா, இதுதான் விஷயமேனு. சரிங்களா? இதுதான் விஷயமேனு. இப்போ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த நாப்கினுடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த நாப்கினுடைய வேலை என்ன, அந்த கழிவுகளை உறிஞ்சி வச்சுக்கிறணும். சரிங்களா? அந்த கழிவுகளை நல்லா உள்வாங்கி வச்சுக்கிறதா இந்த நாப்கினோட வேலை.
இந்த கழிவுல இது கரெக்டா உள்வாங்குதா அப்படின்ட்டு நம்ம வந்து இப்போ டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ஒரு சின்ன டெமோ மூலியமா. இதுக்கு என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஒரு கிளாஸ்ல நான் கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கிறேன். நீளத்தை வந்து ஆட் பண்ணிக்கிறோம். ஏன் நீளம் அப்படின்னா, இதுல தண்ணி ஊத்துறப்போ உங்களுக்கு அந்த கலர் தெரியணுங்கிறதுக்காக கொஞ்சமா நீளத்தை எடுத்துக்கிறேன். நீளத்தை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. சரிங்களா? இப்ப நான் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த கலர் தண்ணி இந்த கிளாஸ்ல எடுத்துக்கிறோம். சரிங்களா? இந்த தண்ணி அளவு பார்த்துக்கோங்க. இப்ப மார்க்கெட்ல இருக்கக்கூடிய இந்த பேட்ல வந்து நான் வந்து இந்த தண்ணியை ஊத்துறேன். இந்த பேடோட வேலை என்ன அப்படின்னா, கழிவுகளை அப்சர்வேஷன் பண்றதுக்கு. சரிங்களா? நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேறப்ப அந்த மாதவிடாய் டயத்துல வெளியேறக்கூடிய கழிவுகளை வெளியே வெளியேற்றாம அசௌகரியம் இல்லாம நம்மளோட வேலையை எப்பயும் போல பார்க்கறதுக்காக இந்த பேடை வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா யூஸ் பண்றோம். அப்போ அந்த பேடு அதனுடைய வேலையை செய்யுதா, கரெக்டாக அது உள்வாங்குதா, லீக்கேஜ் இல்லாமல் அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம வந்து மார்க்கெட் உள்ள பேடுக்கும் மோதிக்கேர் பேடுக்கும் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா யூஸ் பண்ணுறோம். ஒரு கிளாஸ் எடுத்து ஊற்றிருக்கோம். ஒரு கிளாஸுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. எப்படி அது வருது அப்படின்னு வந்து பாருங்க. அது உள்வாங்குதா அல்லது வெளியேறுதா அப்படின்னு வந்து பாருங்க. தண்ணி வெளியேற ஆரம்பிச்சிருச்சு. தெரியுதா? தண்ணி உள்வாங்காம அப்படியே லீக் ஆகுது. இப்போ அதே அளவுக்கு நம்ம மோதிக்கரில் இருக்கக்கூடிய அந்த பேட்ல வந்து ஊற்றுவோம். சரிங்களா? இப்போ எவ்வளோ எடுத்தோமோ அதே அளவு தான் இங்கேயும் எடுத்திருக்கேன். இப்போ வந்து மோதிக்கரில் உள்ள இந்த பேடில் வந்து நான் வந்து இந்த தண்ணியை வந்து ஊற்றுறேன். இதில் என்ன ஆகுது அப்படின்னு வந்து பார்ப்போம். நல்லா கவனிங்க. அதில் ஊற்றுறப்ப நீங்கள் கவனிச்சிருப்பீங்க அது எந்த அளவுக்கு வந்து லீக் ஆச்சுன்ட்டு. இங்கே வந்து எப்படி இருக்குது அப்படின்னு வந்து பாருங்க. இந்த பேடோட வேலை நான் முதல்ல சொல்லிட்டேன். எவ்வளவு கழிவுகள் வெளியேறினாலும் எவ்வளவு ஈரப்பதம் வந்தாலும் அதை வந்து உள்வாங்கி வச்சுக்கிறதா இந்த பேடோட வேலை. ஆனால் மார்க்கெட் உள்ள பேடுக்கும் மோதிக்கர் பேடுக்கும் வித்தியாசத்தை நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ இதில் ஊற்றின அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கோம். ஆனால் ஃபுல்லாக அப்சர்வேஷன் பண்ணி ஒரு சொட்டு கூட லீக் ஆகலை. அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், இன்னும் கொஞ்சம் தண்ணியை கூட நம்ம வந்து செக் பண்ணி பார்ப்போம். சரிங்களா? இப்போ ஒரு கிளாஸ் ஊற்றியாச்சு. இப்போ ஒரு கிளாஸு கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அதையும் வந்து ஊற்றுறோம். பாருங்க, ஊற்ற ஊற்ற அது வந்து உள்வாங்குத ஒழிய வெளியேறல அந்த தண்ணி. சரிங்களா? ஆனால் மார்க்கெட்டில் உள்ளது எப்படி ஆயிருக்குது அப்படின்னு வந்து பாருங்க. இப்போ வந்து பாருங்க ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம். கிட்டத்தட்ட ஒரு கிளாஸ் ஊற்றணும், ஆனால் தண்ணி வெளியேறுது. ஆனால் இங்கே ஒரு கிளாஸு கூடயே கிட்டத்தட்ட 1.5 கிளாஸ் கிட்ட ஊற்றிருக்கோம். ஈரப்பதமே இதில் வெளியே தெரியல. இப்போ நான் என்னுடைய கையை வச்சு உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். இங்கே பாருங்க, ஈரப்பதம் இருக்குது. அமுக்குனாலே ஈரப்பதம் தெரியுது. இதுல பாருங்க ஈரப்பதம் இருக்குதான்னு. இதுல ஈரப்பதமே இல்லை. சரிங்களா? இது ஈரப்பதம் இருக்குது, இதுல ஈரப்பதம் இல்லை. சரிங்களா? பாருங்க. எதனால இதுதான் குவாலிட்டியா அப்படிங்கிறத நீங்க தான் முடிவு பண்ணணும். இதனுடைய வேலை என்ன? உள்வாங்கி ஈரப்பதத்தை வெளியேற்றக்கூடாது. வெளியேற்றினா நம்மளுக்கு அசௌகரியமா இருக்கும். ஈரப்பதம் நம்ம மேல படக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த நாப்கின்ஸ் வாங்கி யூஸ் பண்றோம். அது மட்டும் இல்லாம நீங்க வந்து பாருங்க, இது திருப்பி என்ன ஆகுது அப்படின்னா வடிஞ்சுக்கிட்டே தான் இருக்குது. சரியா? அந்த நாப்கின்ல இருந்து அந்த தண்ணி வடிஞ்சுக்கிட்டே தான் இருக்குது. ஆனா மோதிக்கரில் இருக்கக்கூடிய இந்த ஃப்ரீடம் நாப்கின்ல ஏதாவது தண்ணி லீக் ஆகுதான்னு பாருங்க. இதுதாங்க குவாலிட்டி. அது மட்டும் இல்லாம இதுல பிரிச்சோம் அப்படின்னா டைரக்டா வந்து பிளாஸ்டிக் மாதிரியே வருது பாருங்க. இது காட்டன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது என்ன காட்டன் அப்படின்னா சர்ஜிக்கல் காட்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. சர்ஜிக்கல் காட்டன்னா நீங்க புரிஞ்சுக்கிறீங்க நம்புறேன். இங்க பாருங்க எப்படி இருக்குதுன்ட்டு. இத பிழிஞ்சோம் அப்படின்னா திருப்பி தண்ணி என்ன ஆகுது, வருது. எத்தனை லேயரு? 2 லேயர் தான் அதுல. சரியா? ஆனா இதே மோதிக்கரில் வந்து பாருங்க, இது கிழிக்கிறப்பயே பஞ்சா வரும்.
இது ஒரு லேயரு. அதுக்குள்ள இந்த ரோஸ் கலர்ல ஒன்று இருக்குது. இதுதாங்க இந்த நாப்கினுடைய ரேட்ல 95% இதுக்கு தான் கொடுக்குது கம்பெனி. இது என்னன்னா ஒரு மருத்துவம் சார்ந்த ஒரு பொருள், கருவின்னு கூட சொல்லலாம். இந்த ரோஸ் கலர்ல இருக்குது. இதுதான் அந்த 3 நாள் உங்களுக்கு வரக்கூடிய மன உளைச்சல், பெயின் எல்லாத்துக்குமே இது வந்து ரிலீஃப் கிடைக்குது. இந்த நாப்கின்ல இது இருக்கிறப்ப, இது உங்க மேல பாடியில டச் ஆகுறப்பயே உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியா கொடுக்கக்கூடிய, அதாவது அந்த டயத்துல பெண்களுக்கு இயற்கையாவே நெகட்டிவா இருப்பாங்க. ரொம்ப கோவம் வரும், பெயின் இருக்கும். சரிங்களா? ஆர்டினரி நாப்கின் யூஸ் பண்றப்ப. அப்போ மோதிகேர்ல இருக்கக்கூடிய ஃப்ரீடம் நாப்கின் யூஸ் பண்றப்ப இந்த சிப் அதுல இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன ஆகும்னா பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். பெயின்ல இருந்து நீங்க ரிலீஃப் ஆகலாம். சரிங்களா? நான் என்னதான் சொன்னாலுமே நீங்க யூஸ் பண்றப்ப அதை வந்து நல்லா ஃபீல் பண்ணுவீங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அதுக்குள்ள ஒரு லேயரு, அதுக்குள்ள நான் சொன்ன இந்த ஜெல்லு. இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா அதுல பிழிஞ்ச மாதிரி இதையும் பிழிஞ்சு பாக்குறேன். சரிங்களா? அங்க பாருங்க, இந்த ஜெல்லு எடுத்துட்டு அதுக்குள்ளேயும் ஒரு பேட் இருக்கு பாருங்க, அதுக்குள்ளேயும் 2 இது இருக்குது. சரிங்களா? அப்ப எத்தனை இது வந்து வச்சிருக்காங்கன்னு பாருங்க. இப்ப இதை நான் பிழிகிறேன், தண்ணி வருதா அப்படின்னு வந்து பாருங்க. அந்த ஜெல்லு தான் உளுந்து விழுது. அப்ப இதுல ஊத்துனா 1.5 கிளாஸ் தண்ணி என்ன ஆச்சு? சரிங்களா? அப்ப என்ன ஆகுது அப்படின்னா இது வந்து எவ்வளவு ஈரப்பதம் இருந்தாலும் உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா இந்த ஜெல்லு வந்து வாங்கி வச்சுக்கும், அது வெளியேற்றாது. அப்ப வீட்டுல இருந்து இருக்கக்கூடிய லேடிஸ் ஆகட்டும், இல்ல வேலைக்கு போற லேடிஸ் ஆகட்டும், எல்லாருமே முந்தைய அந்த காலத்து மாதிரி அந்த மென்சஸ் டயத்துல ஒரு மூலையில உட்காரதெல்லாம் கிடையாது. வீட்டுல இருக்க தாய்மார்களா இருந்தா வீட்டு வேலைகளை பார்க்கணும், நடப்பாங்க, செய்வாங்க, குனிஞ்சு நிமிருவாங்க. அப்படி ஆகிறப்ப இந்த இதுல என்ன ஆகும்னா தண்ணி வந்து இந்த மாதிரி வந்துகிட்டே தான் இருக்கும். சரியா? அப்ப அவங்களுக்கு அது ஒரு பெரிய மன உளைச்சலை கொடுக்கும். அதே மோடிகேர் நாப்கின் நீங்க யூஸ் பண்றப்ப அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. அந்த வலி வேதனையும் இருக்காது, பிளஸ் அந்த ஃபீலிங் இல்லாம உங்களை வந்து பாதுகாப்பா வச்சிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ப்ராடக்ட். சரிங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு மார்க்கெட்ல இது ஒரு பெரிய ஒரு மார்க்கெட் இருக்குது. இன்னைக்கு குழந்தையின்மை அப்படிங்கிற பிரச்சனைகளுக்கு மூல காரணம் நாப்கினும் ஒரு காரணம் அப்படிங்கிறாங்க. ஏன்னா பிளாஸ்டிக்கை போய் உசுர் இருக்க இடத்துல, உசுர் உருவாகிற இடத்துல வச்சோம்னா என்ன ஆகும்? அந்த கருமுட்டையில பூரா கொல்லக்கூடிய வாய்ப்பு இந்த பிளாஸ்டிக் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆனா இங்க இருக்கக்கூடிய மோதிக்கீரல இந்த நாப்கின் யூஸ் பண்றப்ப சுத்தமாவும் இருக்கு, சுகாதாரமா இருக்கு, பாதுகாப்பானது மட்டும் இல்லாம உங்க உடம்புக்கு ஆரோக்கியமானதும் கூட. சரிங்களா? அதனால நம்மளுடைய அடுத்த தலைமுறைக்கு நல்ல ஒரு வழி செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரி நல்ல ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்றது நல்லது. அது மட்டும் இல்லாம இதெல்லாம் மக்குறதுக்கு வந்து பல வருஷம் ஆகும். ஆனா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 1-2 மாசத்துலயே நீங்க மண்ணில் போட்டு வச்சா கூட மக்கிரும். அந்த மாதிரி ஒரு அற்புதமான காட்டன்ல தயாரிக்கப்பட்ட அற்புதமான ப்ராடக்ட் மோதிக்கீரல் உள்ள ப்ராடக்ட். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நிறைய லேடிஸ் வந்து இதை மார்க்கெட் பண்ணி நிறைய சம்பாதிக்கவும் செய்யறாங்க. 3 கேட்டகரியில இருக்கு, ரெகுலர், லார்ஜ், எக்ஸ்ட்ரா லார்ஜ் அப்படின்னு. சரிங்களா? இதை வாங்கி பயன்படுத்துங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றப்ப இதன் மூலியமா ஒரு நல்ல வியாபார வாய்ப்பும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். நிறைய வீட்டுல இருக்க பெண்களுக்கு அவங்க ஆரோக்கியமா இருக்கிறது மட்டும் இல்லாம அவங்களுக்கு ஒரு நல்ல வருமானத்துக்கும் இது வந்து மோதிக்கீரல் இருக்கக்கூடிய இந்த ஃப்ரீடம் நாப்கின் வந்து வழிவகை பண்ணும். அதனால தயவு செய்து நீங்க யாருக்கு ரெக்கமெண்ட் பண்றீங்களோ இல்லையோ உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பெண்களுக்கு, தாய்மார்களுக்கு இந்த ப்ராடக்ட் வாங்கி கொடுங்க. அவங்க ஆரோக்கியம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்க ஆரோக்கியமா இருந்தாதான் நம்மளும் ஆரோக்கியமா இருக்க முடியும், நம்மளுடைய சமுதாயமும் நல்லா இருக்கும். அதனால இந்த ப்ராடக்டை பத்தி இன்னும் டீட்டெயில்ஸ், இதுல ஒரு வியாபார வாய்ப்பும் இருக்குது, அதை பத்தி தெரியணும்னா அங்க இருக்க நம்பருக்கு வந்து எங்களுக்கு கூப்பிடுங்க. அல்லது இந்த வீடியோ உங்களுக்கு யார் அனுப்புனாங்களோ அவங்கள கான்டாக்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். வாங்க சேர்ந்து வேலை செய்வோம், மிகப்பெரிய வெற்றி வரும். நன்றி, வணக்கம்.